நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீரம்மன் தேர் திருவிழாவில் ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று வடம்பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். புதுவை வீராம்பட்டினத்தில் லோக மாதாவை கருணையுடன் உலக மக்களுக்கு அருள் புரிய எழுந்தருளி கோவில் கொண்டிருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ செங்கழநீரம்மன் ஆலய ஆடிப்பெருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகளும் அம்மன் வீதி உலாவும் நடந்து வருகிறது. அதன்படி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். மற்றும் சபாநாயகர், சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன், வாரிய தலைவர்கள் கலெக்டர் தீபக்குமார், இந்து அறநிலையத்துறை ஆணையர் வரதராசன் என்கிற மோகன்தாஸ் உள்ளிட்ட அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வழிபட்டனர். விழாவினை காண பக்தர்கள் கூட்டம் பெருகியதால் நெரிசலை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பிற்காகவும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் பக்தர்களின் நலன் கருதி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகளும் பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊருக்குள் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஆங்காங்கே பல்வேறு அமைப்பினரும் அன்னதானம் வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், கிராம பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் தொடர்ந்து வெடிகுண்டு வெடிப்பு சம்பவங்கள் நடந்ததைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி காவல் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். புதுவையில் கடந்த வெள்ளிக்கிழமை வெடிகுண்டு வீசி ரவுடி ஜெகன் கொலை செய்யப்பட்டார். சுதந்திர தினத்தன்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மூதாட்டி வீட்டில் வெடிகுண்டு வெடித்தது. இதனிடையே நேற்று குமரகுரு பாலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வெடிகுண்டு வெடித்து ஒரு சிறுவன், சிறுமி ஆகியோர் படுகாயமடைந்தனர். அடுத்தடுத்து நடந்த இச்சம்பவங்கள் புதுவையையே குலுக்கி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி காவல் உயரதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சரின் கேபினெட் அறையில் நடந்த கூட்டத்தில் அனைத்து எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தொடர் வெடிகுண்டு வீச்சு சம்பவங்கள் குறித்து காவல் அதிகாரிகளிடம் முதல்வர் ரங்கசாமி கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்று கூறியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக சட்டம் ஒழுங்கு குறித்து ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, டிஐஜி சுக்லாவுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். தியாகி பென்ஷன் 7000 வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுவை அதிகாரப்பூர்வ ஒப்பந்த பரிமாற்ற பொன்விழாவின் துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை ஜெயராம் திருமண மண்டபத்தில் புதுச்சேரி அதிகாரப்பூர்வ ஒப்பந்த பரிமாற்ற பொன்விழாவின் துவக்க விழா மற்றும் தியாகிகளை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ் வரவேற்று பேசிட ஆளுநர் இக்பால் சிங் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். விழாவிற்கு தலைமை தாங்கிய முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரி அதிகாரப்பூர்வ ஒப்பந்த பரிமாற்ற பொன்விழா சிறப்பாக கொண்டாட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், தான் முதல்வராக உள்ளபோது பொன்விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததற்கு பெருமகிழ்ச்சி அடைவதாகவும், அனைவரும் தியாகிகளுக்கு கடமைப்பட்டவர்கள், அவர்கள் அரும்பாடுபட்டு பெற்றுத்தந்த சுதந்திரத்தை பேணிக்காக்க வேண்டும் என்ற அவர், மேலும் கல்வி, மருத்துவத்தில் முதன்மை மாநிலமாக திகழும் புதுவையில் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடின்றி மாணவர்கள் பயில அனைத்து வசதிகளையும் அரசு செய்துள்ளதாகவும், இந்தியா பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்தாலும் புதுவை 10% மேல் பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ளது. மேலும் ஏழைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவியும் செய்து கொடுத்து புயல் பாதித்த தடயமே தெரியாத அளவில் புதுவையை மாற்றியுள்ளது என்றும், தியாகிகள் உதவித்தொகை 7000 உயர்த்தி கொடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று பேசினார்.
விழாவில் சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், அமைச்சர்கள் ராஜவேலு பன்னீர்செல்வம், தியாகராஜன், தலைமை செயலர் சத்யவதி, கலெக்டர் தீபகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள், தியாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் தியாகிகளுக்கு 1500 ரூபாய்க்கான பரிசு கூப்பன் வழங்கப்பட்டது. நிறைவில் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இனிதே நிறைவுற்றது. புதுவை கால்பந்து கழகம் சார்பில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கால்பந்து ஆட்ட போட்டியின் பரிசளிப்பு விழாவில் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கால்பந்து நண்பர்கள் கழகம் சார்பில் 10ஆம் ஆண்டு சுதந்திர தின கால்பந்து ஆட்ட போட்டி கடந்த 2 தினங்களாக நடைபெற்றது. இப்போட்டியில் புதுவை மாநிலத்தில் இருந்து 8 அணிகள் பங்கேற்றன. அதில் இறுதிப் போட்டியில் பார்சிலோனா அர்சனல் அணிகள் மோதி 3-1 என்ற கோல் கணக்கில் பார்சிலோனா அணி வெற்றி பெற்றது. இதற்கான பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது மற்றும் பயிற்சியாளர் அழகப்பன் ஓய்வு பெறுவதை முன்னிட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தங்கம், சந்திரன், டேவிட், இளங்கோ, மகேஷ், அற்புதராஜ் மற்றும் பலர் பங்கேற்றனர். ஆசிரியர் ஐயனாரப்பன் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கால்பந்து நண்பர்கள் கழகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் கொலை, வெடிகுண்டு வீச்சு உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய 40 ரவுடிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும், 20 ரவுடிகளை ஊருக்குள் நுழைய தடை விதித்தும் டிஐஜி சுக்லா அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக டிஐஜி சுக்லா கூறுகையில், வெடிகுண்டு சம்பவங்களை தடுக்க சிறப்பு கமிட்டி அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கொலை, வெடிகுண்டு வழக்கில் ரவுடிகளின் பட்டியலை காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதில் வெடிகுண்டு வீச்சு கொலை வழக்கில் 25 ரவுடிகள் மீதும், ஜெகன் கொலை வழக்கில் 15 ரவுடிகள் மீதும் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தீவிர ஏற்பாடு நடந்து வருவதாகவும், மேலும் முக்கிய ரவுடிகளை ஊருக்குள் நுழைய தடை விதித்து சப் கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சாமிப்பிள்ளை தோட்டம் கர்ணன், தவளம் மணிகண்டன், பப்பி, வேலு, சித்து, மேட்டுப்பாளையம் ராஜேஷ், ஜிஎன் பாளையம் முத்து, உருளையன்பேட்டை மணி, சக்தி நகர் ராம் போன்ற 20 ரவுடிகளுக்கு ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதுவை ஆரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சமபந்தி விருந்து வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை ஆரியாங்குப்பம் அருள்மிகு ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு 19வது ஆண்டு சமபந்தி வழங்கும் விழா ஐயப்பன் திருக்கோவில் அறக்கட்டளை தலைவர் வைத்திலிங்கம் என்கிற கந்தன், ஐயப்ப சேவா சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அன்பு ரியல் எஸ்டேட்ஸ் அன்பரசு என்கிற அன்பு முன்னிலையில் நடைபெற்றது. 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்ட விழாவில் பிப்டிக் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அங்காளன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் பங்கேற்று அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக குழு செயலாளர் கெங்கமுத்து, பொருளாளர் நடராஜன், முருகன், நாராயணன், சுகுணா, பிரதாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் தலைமையில் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 79வது பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் தலைமையில் கொண்டாடப்பட்டு, முரசொலி மாறனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. விழாவில் துணை அமைப்பாளர் ராஜாராமன், தொகுதி செயலாளர்கள் நெட்டப்பாக்கம் மதி, உப்பளம் செல்வபாண்டியன், காலாப்பட்டு விஸ்வநாதன், திருபுவனை குப்புசாமி, உழவர்கரை ராமசாமி, பாகூர் பாஸ்கர், ஆரியங்குப்பம் ராம சிவபாலன், உழவர்கரை IG வீரராக ஸ்ரீதர், கோகுல் வேல்முருகன், லோகையன், வெளியனூர் செல்வம், மோகன், பாலசுப்ரமணியன், சோமு, பாலகிருஷ்ணன், முருகன், விஸ்வநாதன், மணிகண்டன், பார்த்திபன், ஆலிமுத்து, தயாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் மீண்டும் வெடிகுண்டு வெடித்து ஒரு சிறுவனும் சிறுமியும் படுகாயமடைந்தனர். மேலும் பல வெடிகுண்டுகளை போலீசார் கைப்பற்றினர். புதுவை குமரகுரு பாலத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்ட குடியிருப்பில் D4 பிரிவின் மோட்டை மாடியில் கார்த்திக், திவ்யதர்ஷினி உள்ளிட்ட சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது பந்து புறா கூண்டில் விழுந்துவிட்டதால் அதனை எடுக்க சென்ற சிறுவர்கள் அங்கு பந்து வடிவத்தில் இருந்த பொருளை கண்டெடுத்து ஆர்வமுடன் பிரித்தனர்.
அப்போது பந்து வடிவிலான பொருள் வெடித்தது. இதில் கார்த்திக்கின் கால் மற்றும் முகத்தில் காயம் ஏற்பட்டது. அருகில் இருந்த திவ்யாவிற்கும் அடிபட்டது. அப்போது சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் இருவரையும் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ரவுடி வெடிகுண்டு வீசி கொலை, வீட்டில் வெடிகுண்டு வீச்சு என்ற சம்பவங்கள் நடந்து பரபரப்பு அடங்குவதற்குள் இச்சம்பவம் நடந்தது பற்றி தகவல் அறிந்த டிஐஜி சுக்லா, எஸ்எஸ்பி பார்வேஸ் அகமது ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தியபோது அங்கு சாக்லேட் வடிவில் மேலும் ஒரு வெடிகுண்டு இருப்பதை கண்டனர். தொடர்ந்து சோதனை நடத்துகின்றனர். இதுகுறித்து டிஐஜி சுக்லா கூறுகையில், புதுவையில் ரவுடிகளை ஒடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இதனால் ரவுடிகள் தாங்கள் வைத்திருந்த வெடிகுண்டுகளை திறந்தவெளி மற்றும் பல்வேறு இடங்களில் மறைத்து வருகின்றனர். எனவே குழந்தைகள் வெளியிடத்தில் இருக்கும் பொருட்களை எடுக்க பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று பெற்றோர்களுக்கு அறிவுறுத்திய அவர், மேலும் குமரகுரு பாலத்திற்கு பிரபல ரவுடி கழுவா செந்திலின் கூட்டாளி மொந்த சங்கர் வந்து செல்வதாகவும், இரவு நேரங்களில் அங்கு முகாமிட்டு குடியிருப்பு பகுதிகளில் அறையெடுத்து உடற்பயிற்சி கூடம் அமைத்துள்ளதாகவும் தகவல்கள் வந்துள்ளன. அவனை தட்டி கேட்பவர்களை அவன் மிரட்டுவதாகவும் தெரிகிறது. எனவே மொந்த சங்கர் தான் ஏதோ சதி திட்டத்துடன் வெடிகுண்டை மறைத்து வைத்திருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக கூறினார். இச்சம்பவத்தின் எதிரொலியாக குமரகுரு பாலத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் முழுவதும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் குழுவினர் சோதனை நடத்தினர். சோதனையில் ரவுடி மொந்த சங்கர், டிடி பிரபு, கருப்பு சுரேஷ் வீட்டில் ஒரு சில தடயங்கள் கிடைத்ததால் மாடி பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததில் மூவருக்கும் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு, மேலும் எங்கெல்லாம் வெடிகுண்டு பதுக்கியுள்ளனர் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.